இயக்குனர் ப்ளஸ்ஸி டைரக்ஷனில் நடிகர் பிருத்திவிராஜ் அமலாபால் நடித்து வெளிவந்த திரைப்படம் ஆடு ஜீவிதம். இந்த திரைப்படத்தோட 16 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 16வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 4 லட்ச ரூபாயும், மொத்தம் 16 நாள் 7 கோடியே 49 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கேரளாவில் 16வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 கோடியே 85 லட்ச ரூபாயும், மொத்தம் 16 நாள் 61 கோடியே 28 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 16வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 லட்ச ரூபாயும், மொத்தம் 16 நாள் 2 கோடியே 69 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 16வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 4 லட்ச ரூபாயும், மொத்தம் 16 நாள் 5 கோடியே 60 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா 16வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 லட்ச ரூபாயும், மொத்தம் 16 நாள் 3 கோடியே 34 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 16வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 கோடியே 95 லட்ச ரூபாயும், மொத்தம் 16 நாள் 80 கோடியே 40 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ், அதாவது வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா 16வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 3 கோடியே 55 லட்ச ரூபாயும், மொத்தம் 16 நாள் 54 கோடியே 50 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆடு ஜீவிதம் திரைப்படம் 16வது நாள் மட்டும் 5 கோடியே 50 லட்ச ரூபாயும், மொத்தம் 16 நாள் 134 கோடியே 95 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இயக்குனர் மாலிக்ராம் இயக்கத்தில் நடிகர் சித்து, அனுபமா பரமேஸ்வரன் லீடர் நடித்து வெளிவந்த திரைப்படம் தில்லு ஸ்கொயர். இந்த திரைப்படத்தோட 15 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 15வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 லட்ச ரூபாயும், மொத்தம் 15 நாள் 1 கோடியே 22 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 15வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 கோடியே 75 லட்ச ரூபாயும், மொத்தம் 15 நாள் 71 கோடியே 65 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 15வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 13 லட்ச ரூபாயும், மொத்தம் 15 நாள் 7 கோடியே 18 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா 15வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 லட்ச ரூபாயும், மொத்தம் 15 நாள் 1 கோடியே 30 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 15வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 கோடியே 90 லட்ச ரூபாயும், மொத்தம் 15 நாள் 81 கோடியே 35 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ், அதாவது வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா 15வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 கோடியே 60 லட்ச ரூபாயும், மொத்தம் 15 நாள் 29 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தில்லு ஸ்கொயர் திரைப்படம் 15வது நாள் மட்டும் 3 கோடியே 50 லட்ச ரூபாயும், மொத்தம் 15 நாள் 110 கோடியே 35 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இயக்குனர் பரசுராம் இயக்கத்தில் நடிகர் விஜய் தேவர்கொண்டா, மிருனல் தாகூர் லீடர் நடித்து வெளிவந்த திரைப்படம் த ஃபேமிலி ஸ்டார். இந்த திரைப்படத்தோட 7 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 7வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 5 லட்ச ரூபாயும், மொத்தம் 7 நாள் 1 கோடியே 98 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 7வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 கோடியும், மொத்தம் 7 நாள் 15 கோடியே 87 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 7வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 9 லட்ச ரூபாயும், மொத்தம் 7 நாள் 2 கோடியே 64 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா 7வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 லட்ச ரூபாயும், மொத்தம் 7 நாள் 66 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 7வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 கோடியே 15 லட்ச ரூபாயும், மொத்தம் 7 நாள் 21 கோடியே 15 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ், அதாவது வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா 7வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 10 லட்ச ரூபாயும், மொத்தம் 7 நாள் 10 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா த ஃபேமிலி ஸ்டார் திரைப்படம் 7வது நாள் மட்டும் 1 கோடியே 25 லட்ச ரூபாயும், மொத்தம் 7 நாள் 31 கோடியே 15 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே, பை பாய்.